க்ஷேத்திரம் குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடலாம். காலங்கார்த்தால நிர்மால்ய தரிசனத்தில் அந்த குழந்தையை சேவிக்கும் போது நம்மாத்துக்கு அந்த கிருஷ்ணரை கூட்டுன்னு வந்து விடுமா அப்படிங்கிற அளவுக்கு சௌகுமாரிய லாவண்யத்தோடு இருக்கக்கூடிய பகவான். அதுவும் அந்த அம்பலத்தை சுற்றி அவருக்கு ரொம்ப அழகாக அந்த ஆனை தூக்கிண்டு வரும். அந்த ஆனைக்கு பகவான் கிட்ட இருக்கக்கூடிய பக்தி அது கண்களில் தெரியும். அது என்னவோ ஒரு டிவைன் அட்டாச்மெண்ட், ஜஸ்ட் லைக் த மதர் ஹேஸ் வித் தட் ஆஃப் ஹர் சன் ஆர் டாட்டர், அது ஏற்பட்டு விடுறது அந்த ஆனைக்கு. அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், ஆனால் எனக்கு கதை நகரணும். ஏன்னா நான் இன்னும் நிறைய போர்ஷன் வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்லோகம் வச்சுருக்கேன் சொல்கிறதுக்கு. அதனால் இப்பேற்பட்ட ராசக்கிரீடையை அனுபவித்தார்கள் பெண்கள். இந்த ஒரு சமயத்தில் தான் என்ன ஆச்சுன்னர், ஒரு காலகட்டத்தில் இந்திரனுக்கு உற்சவம் கொண்டாடலாமா அப்படின்னு அவள்லாம் யோசிச்சு வச்சாலாம். இந்திரனுக்கு உற்சவம் வருஷா வருஷம் கொண்டாடுவா. அப்போ உடனே குழந்தை, ஆச்சரியமான குழந்தை, குட்டி குழந்தை, கண்ணன் போய் அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் பெரியவாள்லாம் பேசின்னு இருக்கேள், நான் 2 வார்த்தை பேசலாமாப்பா? ஓ வாடா குழந்தை, பேசு பேசு. என்ன எதுக்குப்பா நீங்கள் எதுக்குப்பா அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேள்? இல்லை இந்திரன் இருக்கா பாரு, அவனுக்கு உற்சவம் கொண்டாடுறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்திரன்னா யாருப்பா? கடவுள். அவர் வந்து மழையெல்லாம் கொடுப்பார்ப்பா. மழை கொடுப்பார் இல்லைப்பா, அது அவருக்கு கடமையா இல்லாட்ட பிடிச்சிருக்குன்னு கொடுக்குறாரா? இவருப்பா இவ்வளோ கேள்விலாம் கேட்டால் பதிலே சொல்ல தெரியாது. கடமைன்னு கொடுக்குறாருடா. ஏன்பா கடமைன்னு கொடுக்குறவருக்கு யாராவது மாமூல் கொடுப்பாளாப்பா? கேட்கறது குழந்தை. அது பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அண்ணா ஹசாரே ஸ்டூடெண்ட்டாக இருக்குது. அது அது என்ன சொல்கிறது, இப்போ நம்ம கேஷ் கவுண்டருக்கு போகிறோம், 2000 ரூபா நோட்டை கொடுக்குறோம் சில்லறை வாங்கிறதுக்கு. அது பெரிய கஷ்டமாக இருக்கு. அதனால் 2000 ரூபா நோட்டை கேஷியர் கிட்ட கொடுக்குறோம். அவர் சொல்கிறார் 20 100 ரூபா நோட்டை கொடுக்குறார். கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து 20 100 ரூபா நோட்டை கொடுத்துருக்கள், இன்னும் அங்கே 100 ரூபா வச்சுக்கோங்க, நம்ம கொடுப்போமோ? கொடுக்க மாட்டோம். ஏன்னா கேஷை டிஸ்பென்ஸ் பண்ண வேண்டியது அவருடைய கடமை. மழையை கொடுப்பது இந்திரனுக்கு கடமை. இட் இஸ் இஸ் டியூட்டி. டியூட்டி பார்க்கறதுக்கெலாம் உட்காந்து மாமூல் கொடுத்துட்டு இருந்தா எப்படி? ஆனால் பாரத தேசத்தில் அது கொடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எங்கள் தாத்தா இது ஸ்டேட் பேங்க்கு சேர்ந்தார், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ இம்பீரியல் பேங்க்குன்னு பேர் அதுக்கு. அதாவது ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்தில் இம்பீரியல் பேங்க்குன்னு பேர். சேர்ந்தார். கும்போணத்தில் தன்னுடைய பாட்டி இருந்தா. கும்போணத்தில் பாட்டியை பார்த்து சொன்னார், பாட்டி இன்னைக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சி கொடுத்துருந்தார். அந்த காலத்தில் கவர்மெண்ட் உத்தியோகம்னா அது மோட்சம் மாதிரி. மோட்சம் கூட வேண்டாம், கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கிப்போம்பா. யாருக்காவது கவர்மெண்ட் உத்தியோகம் இருந்துதான் சொல்லுவா, கண்ணை மூடி ஒரு பொண்ணு அவருக்கு கொடும்பா. ஏன்னா கண்ணை திறந்தா கொடுக்க முடியாது, அப்படி சுமாராக தான் இருப்பார். ஆனால் மூடினா தான் கொடுக்க முடியும். அதனால் பாட்டிக்கிட்ட போய் சொன்னார், பாட்டி எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சுடுத்து பாட்டி அப்படின்னார். பாட்டி சொன்னா, டே மதுராந்தகத்தில் போய் கருடனை சேவிச்சுட்டுவாடா சொன்னா. கும்போணத்தில் 2 வீடுக்கு 3வது கோவில் தான். 2:1 ரேஷியோவில் ஊர் இருக்குது, கோவிலே தான் இருக்குது. இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கமேன்னு பாட்டு இருக்கு இல்லையா? கும்பகோணத்தை விட்டுட்டு யாரா மதுராந்தகத்துக்கு போவாளா? போக மாட்டா. ஆனால் இவர் பதில் பேசலை. தில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே. அதனால நேரம் மதுராந்தகத்துக்கு போனார். ராமன் கருணாகரனை சேவிச்சார், எதுக்க கருடனை சேவிச்சார். அப்பதான் தெரிஞ்சது பாட்டி எதுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் போறதுக்கு முன்னாடி மதுராந்தகம் கருடனை சேவிச்சார்னு சொல்றது. ஏன்னா மதுராந்தக கருடனுக்கு மேல 2 கை கீழே 2 கை. கவர்மெண்ட் உத்தியோகம் போறாரு இல்லையா, கீழே 2 கை தேவைப்படும்னு பாட்டி சொல்லியிருக்கா. அதனால இந்திரன், அப்பேற்பட்ட இந்திரனுக்கு எதுக்குப்பா உற்சவம் கொண்டாடணும்? பின்ன யாருக்குடா கொண்டாடுறது கிருஷ்ணா? அப்பா நமக்கு நம் வாழ்க்கையை நடத்துவதற்கு காரணம் தயிர், வெண்ணெய், பால், நெய் இதையெல்லாம் கொடுப்பது பசுக்கள். பசுக்களுக்கு புல்லை கொடுப்பது கோவர்தனம் என்னும் பர்வதம். அந்த மலைக்கு பூஜை பண்ணுவோம் பான்னு சொல்லிட்டு விதவிதமான தளிகை எல்லாம் பண்ணிட்டு மாட்டு வண்டியில கட்டிண்டு 5 லட்சம் கோடி பெண்களும் ஆயர்களும் மாடும் கண்ணுக்குட்டியும் நேர கோவர்தனத்தை எதிர்க்க போயிருக்கா. கைலாச பர்வதம் மாதிரி சமைச்ச சாதத்தை வச்சிருக்காளாம். கைலாச பர்வதம் மாதிரி இருக்குன்னார் தேசிகன். ஆனா மேல மட்டும் பார்த்தா கொஞ்சம் கருப்பு மேகம் தட்டினாப்புல இருக்குன்னார். அது எப்படின்னா புளிக்காய்ச்சலை மேல சேர்த்திருக்காளாம். புளிக்காய்ச்சல்லாம் தெரியும் இல்லையா, புளியோரை பண்றதுக்கு பண்ணுவா. புளிக்காய்ச்சல் எப்படி கருப்பா இருக்கும்னு கேட்டா தளிகை பண்றவாளுக்கு தெரியும். பழைய புளியில பண்ணாதான் புளிக்காய்ச்சல் நல்லா இருக்கும், புது புளியில பண்ணா ரொம்ப நாள் ஊற வேண்டியதா இருக்கும். அதனால பழைய புளியில பண்ணும்போது கைலாச பர்வதத்துக்கு மேல இருக்கக்கூடிய கருப்பு மேகம் மாதிரி இருக்குன்னார். மலைக்கு கொடுக்குறா. ஆயர்கள்லாம் ரொம்ப இன்னோசென்ட். மலை சாப்பிட்டாதான் ஒத்துப்பா, நம்மளை மாதிரி இல்லை. நம்மளாம் ரொம்ப சாமர்த்தியம், சாப்பிட்னா ஊத்து கொடுக்கவே மாட்டோம். அதனால இது பிள்ளையார் பால் குடித்த கதை. அதனால பகவான் என்ன பண்ணார், நீங்கள்லாம் ஒரு பரிக்கிரமா பண்ணுங்கன்னார். இன்னைக்கும் கோவர்தன் பரிக்கிரமான்னு உண்டு. கோவர்தனத்தை சுற்றி வரக்கூடிய கட்டம், சுற்றி வாங்குவோனார். அதுக்குள்ள பகவான் என்ன பண்ணார், பரிக்கிரமால அவர் குடிச்சுட்டார், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார். மலை ரொம்ப நன்னா சாப்பிட்டது, எல்லாம் நன்னா இருந்ததுன்னார். சொல்லிவிட்டு ஆற்றுக்கு வந்தா. நாரதர் விடுவரா, நேரம் இந்திரனுடைய ராஜ்யத்துக்கு போனார்.
உன்னுடைய கல்லாப்பெட்டி காமினார். திறந்து காமிச்சார். ஒன்றுமே வரலையா அம்மாமூல் அப்படின்னார். இனிமேதான் சார் கொடுப்பா அப்படின்னார். நாரத சொன்னார், அதெல்லாம் கொடுக்க மாட்டாப்பா, உற்சவம் எல்லாம் ஆயிடுத்தங்க அப்படின்னார். கோபம் வந்தது இந்திரனுக்கு. சம்பர்த்தக மேகங்களை அழைத்தான். எல்லா மேகங்களையும் அழைத்து எப்படியாவது நீங்கள் மழையை பொழியுங்கோள்னு சொன்னான். எல்லா மேகங்களும் ஒன்றா வந்தது. செம்பரம்பாக்கத்தை திறந்து விட்டாச்சு. அப்படியே ஜலம் மேலேருந்து கீழே வந்துருக்கு. வந்தது வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சுடுத்து. கிருஷ்ணர் வீட்டுக்குள்ளே வரல. அவள் 5 அடி மேலே கட்டியிருக்கா. பல பேர் ஏரியில் கட்டிவிட்டா வீட்டை. அதனால் அப்படியே ஜலமாக உள்ளே வந்துருக்கு. எல்லாம் அப்படி வர ஆரம்பிச்சது. மாடு கண்ணுக்குட்டியும் நீஞ்சின்னு அலுமினியம் பாத்திரம்லாம் மிதந்துருக்கு. அப்புறம் மேலேருந்து பேக்கெட்டை தூக்கி போட்டுருக்கா ஏர்ஃபோர்ஸ்லாம். சரி, எல்லாம் எங்கே பிடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. எல்லாரும் கிருஷ்ணர் வீட்டுக்குள்ளே போயிட்டா. கிருஷ்ணர் வீட்டு கதவை தட்டுறா. கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு யோசிச்சா. கதவை திறந்து பார்த்தா அவர் ஊஞ்சல் உட்காந்து சீடையை சாட்டுன்னு இருக்கார். அவருக்கு ஒன்றும் கவலையே இல்லை. என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்க, நான் சாப்பிட்டு இருக்கேன். கிருஷ்ணா குளிருது கிருஷ்ணா அப்படின்னு அந்த பெண்கள்லாம் சொன்னாலாம். அது எப்படி இருந்ததுன்னார். தேசிகன் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார். தந்தவீணாஹான்னார். ஸ்தனாஹித ஸ்வஸ்திக பாகுபந்த ஸ்தியனானலாகாஸ்தன வக்ர பத்மாஹ விலக்னதேஹ வசனைர்யவீஷது விரஜஸ்திரியோ வாதித தந்த வீணாஹ. தேசிகன் மாதிரி ஒருத்தர் வர்ணனையே பண்ண முடியாது. ஏன்னா குளிரில் நடுங்கின்னு இருக்கா இல்லையா பெண்கள்லாம் பண்றாளாம். அப்போ பல்லால வீணை வாசிக்கிற மாதிரி இருந்ததுன்னார். தந்த வீணாஹான்னார். அதனால குளிரில் நடுங்கின்னு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல. கிருஷ்ணான்னா அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய மாடும் கண்ணுக்குட்டியும் தவிக்கிறத பகவான் பார்த்தார். அவரால் மாடும் கண்ணுக்குட்டியும் தவிக்கிறத பார்க்கவே முடியாது. இன்னைக்கும் நீங்க மன்னார்குடி சென்றாலோ, தேரெழுந்தூர் ஆமருவியப்பன் கோசகனை பார்க்கணும்னு நினைச்சாலோ, உற்சவமூர்த்திக்கு பின்னாடி ஒரு பெரிய பசுமாடு திருவடியை பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி 2 கண்ணுக்குட்டி திருமுகத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அகோபில மட்டத்து பீட்டாதிபதி 45ஆம் பட்டம் அழிசிங்கர் வெளிவலம் அழிசிங்கர் கேப்பர், ஏன்டா பசு கீழே பார்க்கறது கண்ணுக்குட்டி மேலே பார்க்கறது? ஏன் சுவாமி அது ஏதோ பார்த்துட்டு போகிறது, நமக்கு என்ன போச்சுன்னா அவர் விடமாட்டார். என்ன சொல்லுவார்னா, பசுக்கு ஜாதகக்காரன் சொல்லி வச்சுட்டானா இன்னும் ஒரு 2 நாள் நீ போயிடுவேன்னு. அதுக்கு நேரம் இல்லாதபடியால் திருமுகத்திலேருந்து நான் கீழே பார்க்கறதுக்குள்ளே திருவடிக்கு நேரம் இருக்காதுன்னு அது திருவடியை பார்த்து தான். இதே அந்த கண்ணுக்குட்டிக்கு ரொம்ப நாள் ஜாதகத்தில் ஆயுள் குறிச்சிருக்கிறதுனால மெதுவாக நம்ம வரலாம் திருவடிக்கு, திருமுகத்திலேருந்து பார்க்கலாம்னு திருமுகத்திலேருந்து அனுபவிச்சுன்னு வந்ததுன்னார் சோபையை. அப்பேற்பட்ட மாடும் கண்ணுக்குட்டியும் தவிக்கிறத பார்த்தார் பகவான். பார்க்க முடியல. எல்லாரும் வாங்கினார். மாடு கண்ணுக்குட்டியை கூட்டுண்டு நேர கோவர்தனத்துக்கிட்ட போனார். ஒரு நகத்தால கீறினார், மலையை நகர்த்தினார், எடுத்தார், பிடித்தார். இதுதானே நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் சரித்திரம் அப்படி இல்லை. எடுத்தார், கவிழ்த்தார் மலையை. இன்வெர்ட் பண்ணிட்டார். இல்லையே சுவாமி, எங்களுக்கு பூம்புகார்லாம் பொம்மை விற்கும்போது இப்படி தானே விற்கிறான். பூம்புகார்காரை என் உபன்யாசத்துக்கு வரல, அதனால தான் கஷ்டம். வந்து வர சொல்லுங்க. என்னன்னா, நம்ம ஹரிவம்சத்தில் விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் யாதவாபியுதயத்தில் ஆழ்வார் பாசுரத்தில் மலையை கவிழ்த்து பிடிச்சார் பகவான். ஏ சுவாமி மெனக்கட்டு கவிழ்க்கணும்னு கேட்டா, கவிழ்த்து பிடித்தால்தான் கீழே இருக்கக்கூடிய பசுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் புல்லு கிடைக்கும் என்பதற்காக பகவான் கவிழ்த்து பிடிச்சாராம். இப்படி பிடிச்சுட்டு இருக்கார். இந்த அம்ப்ரெல்லா கொடையை பார்த்தேன்னா ஸ்போக்ஸ்ன்னு இருக்கும். அது எப்படி வந்ததுன்னார், அவருடைய மோதிரத்தில் ஒளிபட்டு அது அப்படியே அந்த ஸ்போக்ஸ் மாதிரி இருக்கான். அதில் எது வெளிச்சம் பட்டுதுன்னார், சந்திர சூரியனை ஒத்த கண்களின் வெளிச்சம் அதில் பட்டு அதுலேன்னு வந்ததுன்னார். அப்படியே கொடையை பிடிச்சுட்டு இருக்கார். அதில் வீழக்கூடிய ஜலமெல்லாம் அந்த கொடைக்கு தீட்டி வைத்த அழகான நூல் போல இப்படி கொட்டின்னு இருக்கான். அப்படியே அந்த தொங்கக்கூடிய மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னார். அதெல்லாம் ரிஷிகள் தலை கீழே நின்று பகவானை நோக்கி தவம் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுன்னார். பெரியாழ்வார் சாதிச்சார். அந்த மலையில குகைக்குள்ள தாய் குரங்கு, குட்டி குரங்கு அப்போ அம்மா கிட்ட கேட்டுதான் ஏதாவது கதை சொல்லுன்னு. அந்த தாய் குரங்கு, அப்பா நம்ம கூட்டத்துக்கு தலைவராக இருந்த ஹனுமார் குலத்துல நம்ம வந்திருக்கோம்ப்பா. அந்த ஹனுமார் இந்த கீழே இருக்கிற பகவானுக்கு என்னெல்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்காரு தெரியுமோ, அப்பேற்பட்ட பெருமை மிக்க குலம் நம் குலம்னு தான். இப்போ சொல்லும்போது குட்டங்களை அப்படின்னார் ஆழ்வார். உடனே பெரியவாச்சான் பிள்ளை கேட்டார், குழந்தைகளை பார்த்து எதற்கு மரியாதையோட சொல்லணும்? இப்போ நம்ம தமிழகத்திலே பார்த்தேன்னா குழந்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாழும் இருக்கா. இப்போ எங்கள் ஆகங்கள் எல்லாம் பார்த்தேன்னா குழந்தைய வா போ, எங்கள் அப்பா அம்மாவையும் வா போ, பாட்டி தாத்தாவையும் வா போ. ஆனால் கண்ணனுக்கு பக்தி உள்ளவர்கள் என்ன பண்ணுவானா, குழந்தைய பார்த்து கூட வாங்க அப்படின்னு தான் சொல்லுவா. அந்த மாதிரி இந்த குரங்கு குட்டியை எதுக்கு வாங்கன்னு சொல்லணும்னார். பெரியவாச்சான் பிள்ளை பதில் சொன்னார், பகவானோட சம்பந்தம் பெற்ற பாகவதர்களோடு கலந்தால் மரியாதை கொடுக்க வேண்டும். எப்படின்னா, இப்போ கோவிலுக்குள்ளே எங்கள் பாட்டி வரான்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் சொல்லுவேன், பாட்டி நீங்கள் வான்னு சொல்ல மாட்டேன், இங்கே வரேளா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா பகவத் சந்நிதியில் பாகவதோத்தமர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும்னு சாஸ்திரம். அதனால தான் ஆண்டாள் பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் ஏண்டி வாடி போடின்னு சொல்லிட்டு இருந்தவோ முதல் பாசுரத்தில்
போதுமினோ நேரிழ ஈர்னா மரியாதை மிக்க கௌரவம் மிக்க பெண்களேன்னார். பெரியவாச்சான் பிள்ளை ஏன்னு கேட்டார். பகவத் கோஷ்டியில் பாகவத கோஷ்டியில் கௌரவம் உண்டாகவும் ஆம்னார். கௌரவம் வந்துருமா பாகவதாளோட. அப்பேற்பட்ட அந்த குரங்குகளுக்கு சொல்லிட்டு இருக்கார். 7 நாள் பகவான் கொடையை பிடிச்சு நின்றுருக்கார். அது கீழே எல்லாரும் தளிக பண்ணிட்டு இருக்கா. யசோதனா சாதத்தை பிழிஞ்சு சே வாய தரடா, என் குழந்தையே மலையை பிடிக்க வேண்டியதா இருக்கு, அவ குழந்தைய அமைச்சு பிடிக்க வைங்களேன் அப்படிங்கிறா. அப்போ சொல்லும்போது நந்தகோபாலனுடைய ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் சொல்ற, நந்தகோபா உன் குழந்தை மலையெல்லாம் பிடிக்கிறது, நீ ஒரு வீர சாகசமும் பண்ணதே இல்லை, இது உன் குழந்தையான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு பேசிண்டாலாம். நந்தகோபாலனுக்கே ஒரு மாதிரி குழப்பம். அது அப்படிலாம் இல்லை, சின்ன வயசுல நான் எவ்வளவு மலையை தூக்கி பிடிச்சிருக்கேன் தெரியுமா, உங்களுக்கு தெரியலன்னு விட்டாரான் நந்தகோபால். அப்பேற்பட்ட கண்ணன் மலையை பிடித்து கொண்டிருக்க செய்தே 7 நாட்கள் அந்த கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபகராம்னு மேகக்கூட்டங்கள் வர்ஷணம் பண்ணித்தான். வர்ஷணம் பண்ண பிறகு மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் வற்றி போய் வெளுத்து விட்டதாம் மேகங்கள். அப்பதான் இந்திரனுக்கு தெரிஞ்சுதாம் நாம் செய்தது தவறு என்பது. பிரம்மாவுக்கும் இந்திரனுக்கும் அப்பப்ப ஏதாவது ஒரு, அதனால்தான் தியாகராஜர் சொன்னார், சீமலோ பிரம்மலோ, எறும்பிலேருந்து பிரம்மா வரைக்கும் தாமச குணம் ரஜோகுணம்லாம் இருக்கும்னார். ஆனால் நமக்கெல்லாம் சாத்விக குணம் தான் இருக்குது, கவலையே படாதீங்க. இல்லாட்டா 2.5 மணி நேரம் பொறுமையாக உட்கார முடியுமா இல்லையா? இது ஒன்றுமே இல்லை. பகவத்கீதையை கண்ணன் சொல்லிக்கொண்டே வந்தான் அர்ஜுனனுக்கு. அப்போது தெய்வாசுர விபாக யோகம்னு ஒரு யோகம் வரும். அதாவது பகவான் தெய்வத்தின் குணம் என்ன, தேவர்களின் குணம் என்ன, அசுரர்களின் குணம் என்ன. அசுரர்களுக்கு பொறுமையே இருக்காது, கோபம் எதுக்கெடுத்தாலும் வரும், அனாவசியமாக வரும், அடிப்பா குத்துவா துன்புறுத்துவா. தேவர்கள் நல்லவர்கள், நல்லதே நினைப்பார்கள். இதுதான் மனிதர்களில் உள்ள கோட்டி. ஒருவர் சுரர்கள், ஒருவர் அசுரர்கள் சொல்லிண்டே வந்தார். இப்போ அர்ஜுனனுக்கு ஒரே பயம், பகவான் தன்னை எந்த கோஷ்டியில் சேர்த்துருக்காருன்னு. கண்ணா சரி நீ சொல்கிறதெல்லாம் புரியுறது, என்ன எந்த கோஷ்டியிலடா சேர்த்துருக்க, தேவ கோஷ்டியிலையா அசுரர் கோஷ்டியிலையா? தேவகோஷ்டி. அர்ஜுனன் கேட்டார், எப்படியே சேர்த்த? இத்தனை நாளி நான் சொன்னதுக்கு அசுரனா இருந்தா என்னை வாழை எடுத்துன்னு வெட்ட வந்திருப்பான், நீ பொறுமையா உட்காந்து கேட்டுட்டு இருக்கே, நீ தேவகோஷ்டின்னு விட்டார். அந்த மாதிரி நீங்கள்லாம் சாத்வீக குணமுடையவர்கள். 6 நாளா ஒரே ஒரு திருமுகத்தை, அதுவும் சுமாரா இருக்கக்கூடிய தாடியோடு இருக்கக்கூடிய திருமுகத்தை 2.5 மணி நேரம் பார்த்து நீங்க கேட்டுட்டு இருக்கேன்னா நீங்க சத்வகுணத்தின் உச்சகட்டத்தில் இருக்கேள். ஆனா இது தொடர்ந்துட்டே இருக்கணும். அதுதான் என்னன்னா, பகவான் கிட்ட இந்திரன் க்ஷமாபணம் கேட்டானாம். மன்னிச்சுரு பகவானே, நான் செய்தது தவறுன்னு சொன்னானாம். அப்போ அது ரொம்ப அழகா ஒரு ஸ்தோத்திரமா எடுக்கிறா. தரணிமேவ புரா திருதவனசி க்ஷிதிதரோத்வரணே தவ கஷ்ரமஹ இதி நுதஸ்திரிதசை கமலாபதே குருபுராலய பாலய மாம் கதாத் த்வயைஷானுக்ரஹீதோஸ்மி பதஸ்தம்போ விருதோதமஹ ஈஸ்வரம் குருமாத்மானம் த்வாமஹம் சரணம் கதஹா. அப்போ பகவான் அந்த கொடையை பிடிச்சிட்டு கீழே எல்லாரும் ஆயர்களை சொல்லிட்டாளாம், நீங்கள் எல்லாரும் கிளம்பி போயிட்டு வாங்க, நான் மலையை வச்சுட்டு வந்துடுறேன்னு. மலையை மறுபடியும் திருப்பி இப்படி கவிழ்த்து வச்சாதானே ஒழுங்காக வைக்க முடியும். வச்சார். ஒரு பாறையின் மீது அமர்ந்துட்டு இருக்கார். இந்திரன் நேர காலடியில் விழுந்தான். என்னை மன்னிச்சுடு, ஏட்டி ஜன்ம மீதி ஏட்டி ஜன்மமீதி. தியாகராஜர் பாடுறார், வருத்தப்பட்டானாம் இந்திரன், இது என்ன ஜென்மம் கிருஷ்ணா, ஒன்ன போய் எதிர்த்துட்டேனே மன்னிச்சுடுன்னார். அதனால அப்பதான் சொன்னார், கோக்களை பசுவின் கூட்டத்துக்கு தலைவனாயிருக்கக்கூடிய நீதான் இந்திரன். கவாம் இந்திரஹா கோவிந்தஹான்னு உனக்கு இனிமே ஒரு பேர் இருக்கும். பசுக்களை ரட்சிப்பது போல் சுரர்களையும் அசுரர்களையும் யக்ஷர்களையும் தானவர்களையும் கந்தர்வர்களையும் நீயே ரட்சிப்பாய். உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு சுரபி, நந்தினி, காமதேனு போன்ற பசுக்களை அழைத்து பாலை சொரியுங்கோள்னு சொல்லி அந்த சொரிஞ்ச பால்ல பகவானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். கோவிந்த பட்டாபிஷேகம்னு பேர். இதுக்கு என்ன பெருமைன்னா, ராமர் இந்திரன் பிரார்த்தனை பண்ணான், பெருமாளே நீ ராமனாக பிறந்து பூலோகத்தில் உள்ள அசுரர்களை கொன்னு நல்லவர்களை ரட்சிப்பாய். இந்திரனுக்காக பகவான் வந்தார். யாரா வந்தார்? ராமனா வந்தார். ராமனாக வந்தவன் ராவணனை கொன்னு முடிச்சுட்டு அயோத்தியால பட்டாபிஷேகம் பண்ணிக்கும் போது தேவர்கள் ஒத்தர் விடாம எல்லாரும் வந்துட்டா, இந்திரனை தவிர. அப்போ இந்திரன் எனக்கு ஏதோ பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸை வாங்கி கிஃப்ட் பார்சலில் ஒரு கொரியரில் அனுப்பிச்சுட்டான். அப்போ தான் பெருமாள் அதை வாங்கிட்டார், சீதா கிட்ட கொடுத்தார், சீதா ஹனுமான் கிட்ட கொடுத்தா. ராமர் பார்த்தார், உனக்காக நான் வந்திருக்கேன், நீ வராமல் இப்படி அவமானமாக செய்தாய். ராம பட்டாபிஷேகத்தில் எல்லா தேவர்களும் வந்தார்கள்.
ராமனை தவிர. அதனால்தான் அடுத்த அவதாரத்தில் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்கும் போது இந்திரன் மட்டும் இருந்தா வேற யாரும் இல்லை. அதனால்தான் தீர்த்தர் பாடினர், கோவர்தன கிரிதர கோவிந்த கோகுல பாலக பரமானந்த கோவர்தன கிரிதர श्रीवत्साङ्कित श्रीकौस्तुभधर श्रीवत्साङ्कित श्रीकौस्तुभधर पावक भयहर पाहि मुकुन्द पावक भयहर पाहि मुकुन्द கோவர்தன கிரி தார. இவர் பாடினார். இன்னொரு கவிஞர் பாடும்போது கிரிதர கோபாலா பாலா கிரிதர கோபாலா ಶ್ಯಾಮಳ ಶರೀರ ಕೌಸ್ತುಭಹಾರ ಶ್ಯಾಮಳ ಶರೀರ ಕೌಸ್ತುಭಹಾರ ಪೀತಾಂಬರಧರ ತುಳಸಿ ಹಾರ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ. பெருமாள் மலையை கொடையா இப்படி ஸ்டைலா பிடிச்சுட்டு இருக்காரு இல்லையா? அந்த எத்தனையோ பெண்கள்ல ஒரு பெண் மயங்கி பெருமாளை பார்த்தாளாம். அவளே தான் அந்த கிரிதர கோபாலனை நினைச்சுண்டு கலியுகத்துல மீராவா பிறந்துட்டா. तात मात बंधु भ्रात अपना न कोई छाड़ गई कुल की कहानी क्या करेगा कोई मोरे तो गिरिधर गोपाल दूसरों न கோயி. அவள் பாடினாள், மீராவின் பஜனைகளை மறுபடியும் பிரவர்த்திப்பிக்க வேண்டும். மீரா வைகுண்டத்துக்கு போயாச்சு. பெருமாள் கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணா, மறுபடியும் இந்த மீரா பஜனைகளை லோகத்துல பிரச்சாரம் பண்ணணும்னு. அவளே எம்எஸ்ஆ வந்து பிறந்துட்டா. ஏன்னா பாடகர்கள் பல பேர் அவ முன்னாடியும் வந்திருக்கா, பின்னாடியும் வரா. ஆனா அந்த சஹஸ்ரநாமமோ பஜகோவிந்தமோ சுப்பிரபாதமோ அன்னமாச்சாரிய கீர்த்தனைகளோ யாரால அந்த பக்தியோடு அவளை மாதிரி பாட முடியும்? அதனால அப்பப்போ பாகவதோத்தமர்களும் அவதாரம் எடுத்துட்டே தான் வருவா. யுக புருஷாள்னு பேர் அவளுக்கு. ஏன் சுவாமி தேசிகன் ஒரு யுக புருஷர் இல்லையா? ஸ்ரீபாஷ்யக்காரர் ஒரு யுக புருஷர் இல்லையா? அப்பேற்பட்டவா வந்துட்டே இருக்கா. அப்பேற்பட்ட பகவான் மலையை பிடிச்சிட்டார். எதுக்கு நான் இது சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வடக்குக்கு போனேன்னா அவள் மீரா பஜனை பாடுவா. ஆனால் அவளுக்கு தமிழ் பாட்டெல்லாம் ஒன்றுமே தெரியாது, தெலுங்கு பாட்டு தெரியாது. நீங்கள் ஆந்திராவுக்கு போனேன்னா தெலுங்கு பாட்டு பாடுவா நிறைய. பலுக்கே பங்கரமயன கோதண்ட பாணி பாடுவா. ఇదిగో భద్రాద్రి గౌతమి అదిగో చూడండి ఇక్ష్వాకు కుల తిలక ఇకనైన పలు கவே. தெலுங்குக்காரா தெலுங்கு கீர்த்தனை பாடுவா. கர்நாடகத்துக்கு போயிட்டேன்னா பாரோ கிருஷ்ணய்ய நின்ன பக்தர மனேகீக கிருஷ்ணா நீ பாடுவா, கன்னடம் பாட்டு பாடுவா. கேரளத்துக்கு போனேன்னா பூந்தானத்துடைய ஞானப்பானா பாடுவா. கண்டு കണ്ടെന്നിരിക്കുന്നങ്ങളെ കണ്ടലെന്നു വറുത്തുന്ന തുമ്പവാൻ രണ്ടു നാള് ദിനം കൊണ്ടൊരുത്തനെ തന്നിലേത്തി നടത്തുന്ന തുമ്പവാൻ பாடுவா. ஆனா கச்சேரின்னு தமிழ்நாட்டில் வச்சா நம்ம மட்டும்தான் எல்லா மொழிகளையும் பாடக்கூடிய சாமர்த்தியம் அடைச்சவா. ஹிந்தி வாயில வரும், சம்ஸ்கிருதம் வரும், தமிழ் வரும், தெலுங்கு வரும், கன்னடம் வரும், மராட்டி அபங் வரும், மலையாள பாடல் வரும். நீங்க வேற எந்த மாநிலத்துக்கு போங்க, அவா பாடலை தான் பாடுவா. காரணம் அவள்தான் தான் பாடணுங்கிறது இல்லை, இன்னொரு மொழி கஷ்டம் நினைப்பா. பகவானுடைய அனுகிரகத்தால் நம்ம திராவிட தேசம், நம்ம திராவிட தேசத்துக்கு தான் நாக்கில் எல்லா மொழியும் பேசும்.
அது ஒரு பெருமை நமக்கு. we can sing. ஒரு மராட்டியருக்கு சமமா நம்மளால உட்கார்ந்து அபங் பாட முடியும். ஒரு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவருக்கு சமானமா உட்கார்ந்து அஷ்டபதி பாட முடியும். மலையாளம் தெரிஞ்சவருக்கு சமமா பூந்தானத்தினுடைய ஞானப்பானா பாட முடியும். இதுதான் நம் தமிழகத்தின் பெருமை. இது இன்னும் தொடர்ந்துட்டே வரணும். அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா பக்தியில மட்டும் மொழியே கிடையாது. இங்கிலீஷ்ல பகவானை பத்தி இருந்தாலும் பாடணும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய விஷயம்தான் முக்கியமே ஒழிய அது எந்த மொழியா இருந்தா என்ன. அப்பேற்பட்ட பெருமை நம்ம நாட்டுக்குண்டு.